கபடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 365 நாள் தொடர் கபடி பயிற்சியில் இன்றைக்கி 115வது நாள். இன்றைக்கி ப்ராக்டிஸில் 3 பேர் டிஃபென்ஸ் ஸ்கில் தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். காலையில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். கபடி டீமை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பீங்க, அப்பன்ஸுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பீங்க? என்ன கேட்டால் நான் வந்து 50-50 தான் கொடுப்பேன். அதாவது இப்போ ப்ரோ கபடியில் 2 ஆர் டை அப்படின்ற ஒரு இது வரதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃபென்ஸை வச்சு நம்ம மேட்சை வின் பண்ணலாம். ஆனால் 2 ஆர் டைன்ற ஒரு சிஸ்டம் வந்த பிறகு நம்ம கம்பல்சரி அப்பன்ஸுக்கும் நம்ம 50% கொடுத்தே ஆகணும். எப்பவும் போல் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு ரன்னிங் போயிட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ப்ரிண்ட் அடித்தோம். ஸ்ப்ரிண்ட் முடிச்சுட்டு இன்றைக்கி லைட்டாக ஸ்ட்ரென்த்தனிங் ஒர்க் அவுட் பண்ணோம். ஸ்ட்ரென்த்தனிங் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இன்றைக்கி 3 பேர் டிஃபென்ஸ் ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்போது 2 பேர் 3 பேர் 4 பேர் டிஃபென்ஸில் ரைடர் மேக்ஸிமம் கேப் பார்த்து ஓட நினைப்பாங்க. அப்போல டிஃபெண்டர்ஸ் யாருனாலும் நீங்கள் சற்று யோசிக்காமல் ரைடரை பார்த்து பாஞ்சிருங்க. ஒன்று ஹிப் லாக் பண்ணுங்கள், இல்லைனா தொடையில் விழுந்துருங்க. அதே மாதிரி நீங்கள் டபுள் டை ஹோல்டு பண்ணுறப்போ பிளேயர் நல்லா ரீச் விட்றப்போ நீங்கள் டபுள் டை ஹோல்டு பண்ணுங்கள். இப்போ 2 பேர் 3 பேர் 4 பேர் டிஃபென்ஸில் ரைடரை போய் நீங்கள் அடிக்காமல் பக்கத்தில் எவ்வளோ க்ளோஸாக போகணுமோ அவ்வளோ க்ளோஸாக போய் ரைடரை பிளாக் பண்ணுங்கள்.